பில்டிங் அதுதான் வந்துட்டு நம்மளுடைய முக்கிய நோக்கம். ஸோ அதை முன்னாடி நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரீம் நினச்சி பாருங்கள். முடியாத நினைவுகள், மறக்க முடியாத கஷ்டங்கள், மறக்க முடியாத துரோகங்கள், மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த 2024 தான் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ நிறைய நண்பர்கள் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸு. ஸோ நம்மளால் முடியும், உங்களால் முடிக்கோங்க. ஸோ நம்மளுடைய லட்சியத்தில் குறிக்கோளாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுடைய தலைமுறையை மாற்ற பாருங்கள். உங்களுடைய சந்ததியினருடைய வாழ்க்கை முறையை மாற்றுறக்கு என்னென்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவு இந்த வருடத்தின் கடைசி வீடியோ அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 8 மணிக்கு நான் இந்த வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து ஒரு 4 மணி நேரத்தில் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வருடத்தில் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ புது வருடம் நமக்கு இந்த வருஷம் நமக்கான வருடமாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வருடமும் நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ புது வருஷம் வந்துருச்சுனாலே நீங்கள் என்ன வந்துட்டு உறுதிமொழி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன இந்த நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த கனவுகள் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கான வருஷமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ டெய்லியும் வந்துட்டு படிங்க. இந்த வருடம் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு கனவை வந்துட்டு நனவாக்கிக்கணும் அப்படிங்கிறதா வந்துட்டு எல்லாத்துடைய ஆசையும் கூட. ஸோ எல்லாருமே அதை வந்துட்டு நோக்கி பயணம் செய்யுங்க. அந்த சிந்தனை வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் எப்போவுமே. ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு அதை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம என்ன ஆகிறோங்கிறத வந்துட்டு டெய்லியும் நினச்சிட்டே இருங்க. அதை நோக்கி நம்ம வந்துட்டு அந்த சக்ஸஸ் எடுத்துக்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவ் தாட்டாக நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருங்க. டிஎன்பிஎஸ்சி பில்டிங் அதுதான் வந்துட்டு நம்மளுடைய முக்கிய நோக்கம். ஸோ அதை முன்னாடி நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரீம் நினச்சி பாருங்கள். அண்ட் உங்களுக்கான ஒரு ஆஃபீஸ், உங்களுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறத வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் உட்காரணும், இந்த இடத்துல உட்காந்து நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நினைவில் வச்சுக்கிட்டே இருங்க. அண்ட் அந்த டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஐடி கார்டு. ஸோ நிறைய யூடியூப் ஷார்ட்ஸில் நிறைய வேலைக்கு போனவங்க அந்த ஐடி கார்டை வச்சு வீடியோஸ் போட்டிருக்காங்க, நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நானும் ஐடி கார்டை வந்துட்டு கெத்தாக கழுத்தில் போட்டு அந்த அரசு வேலையை எனதாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக நடக்கணும் இந்த வருஷம் அப்படிங்கிறதா என்னுடைய ப்ரேயர், என்னுடைய ரெசல்யூஷனாக நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதே போல் நினச்சிக்கோங்க. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி பில்டிங் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற பில்டிங் முன்னாடி எழுந்திரிச்சு நம்மளும் ஃபோட்டோ எடுத்துக்கணும். அண்டு நமக்கான சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வருஷம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நியூ சிலபஸ்ஸு. அண்ட் தமிழ் வந்துட்டு நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம், கேப்பபிள் நிறைய இருக்குது வாய்ப்புகள். ஸோ ஜிஎஸ் வந்துட்டு நிறைய ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க மேக்ஸ் வந்துட்டு நல்லா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரைவேட் ஜாபை வந்துட்டு கண்டிப்பாக நினைக்காதீங்க. ப்ரைவேட் ஜாப் நிரந்தரமே கிடையாது. ஸோ ப்ரைவேட் ஜாப் இப்போ கிளம்புங்க அப்படின்னாலும் நம்ம ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்துட்டு ப்ரைவேட் ஜாப் போய்க்கலாம் அடுத்த வருஷம், இந்த வருஷம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தள்ளி போடாதீங்க. ஸோ வரக்கூடிய வருடம் நம்மளுடைய வருடம், நமக்கான வருடம் அப்படிங்கிறத உறுதியாக்கிக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்பிக்கையோடு இருங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம நினைக்கிறதா நடக்கும். ஸோ நம்ம நினைக்கிறத நடத்துவோம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தீவிரமாக படிங்க, எல்லோரும் படிங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும். வரக்கூடிய வருடம் 2024 எப்படி போச்சு அப்படிங்கிறத மறந்துடுங்க. 2024 என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் எனக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த 2024 கொடுத்துருக்கு. மறக்க முடியாத நினைவுகள், மறக்க முடியாத கஷ்டங்கள், மறக்க முடியாத துரோகங்கள், மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த 2024 தான் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அதையெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி கசக்கி தூர போடணும். அந்த நினைவுகளை இதோடு அழிச்சிடணும். இந்த வரக்கூடிய வருடம் நமக்கு நல்லா தான் அமையணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கோங்க. நல்லதை மட்டுமே நினைங்க, நல்லதே நடக்கும். ஸோ நீங்களாம் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, நாளைக்கு என்ன பிளானு, ஸோ நியூ இயருக்கு எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, வெளியே என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பெருசாக நியூ இயரில் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பெஷலாக டிஷ்ஷஸ் செய்வோம் அண்ட் கோயிலுக்கு போவோம். ஸோ கோயிலுக்கு போகாத சிச்சுவேஷன், என்னால் கோயிலுக்கு போக முடியாது. அண்ட் நாளைக்கு வந்துட்டு நிறைய சமையல் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நிறைய வந்துட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத மட்டும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய நல்லா சமைச்சு திருப்தியாக சாப்பிடுங்க. திருப்தியாக சாப்பிட்டுட்டு
என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்துட்டு பிளான் பண்ணிட்டேன். என்ன அப்டேட் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்துட்டு நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த வருஷத்தில் நான் சம்பாரிச்சிருக்கேன். என்னோடய யூடியூப் நண்பர்கள் உங்களை நிறைய நண்பர்கள் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, ஸோ நம்மளால் முடியும் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த வருஷம் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுமே இந்த வருஷத்தில் தான். ஸோ அந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு வீடியோலேயும் எனக்கு வந்துட்டு நிறைய வியூஸ் போச்சு. அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்னு சொல்ல முடியாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க. ஸோ எது பண்ணாலுமே ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பின்னாடி 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ பூஸ்டப் பண்ணும் நம்மளை. ஸோ இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அதே போல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த யூடியூப் மூலியமாக நிறைய கிடச்சிருக்கீங்க. ஸோ நான் எந்த வீடியோ போட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாமே பார்க்குறாங்களா அப்படின்னு கிடையாது. ஸோ எனக்கு பிடிச்ச என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு எனக்கு ஃபாலோ பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ரிப்பீட்டடாக வரக்கூடிய கமெண்ட் ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த சப்போர்ட் வந்துட்டு இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. அண்டு யூடியூப் ஜேர்னி அப்படி தான் சூப்பராக இந்த வருஷம் போச்சு. அண்டு எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு, நான் வந்துட்டு ரெவென்யூக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டேனா இல்லையா அப்படிங்கிறது நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ எல்லோரும் வந்துட்டு சேர்ந்து பயணிப்போம். ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க, உங்களுடைய கனவை நனவாக்கிக்கோங்க. ஸோ நம்மளுடைய லட்சியத்தில் குறிக்கோளாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது எதுவாக இருந்தாலுமே தான். மகிழ்ச்சியும் நிரந்தரம் கிடையாது, கஷ்டங்களும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஸோ வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ பாசிட்டிவாக நினச்சி பாசிட்டிவாக வாழுங்க. நம்ம சுற்றி வந்துட்டு பாசிட்டிவிட்டியவே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி லீவ் பண்ணுங்கள். அண்ட் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் நடந்திருந்தாலும் ஓகே, எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ அடிகள், எவ்வளோ வாழ்க்கையில் பட்டிருந்தாலும் இந்த வருஷத்தோடு நம்ம மறந்துடலாம். ஸோ எனக்கு நிறைய அடிகள் இந்த வருஷம் கொடுத்துருக்கு. அதை கண்டிப்பாக நான் மறக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக மறந்து அடுத்த வருஷத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். ஸோ இந்த வீடியோ பதிவு இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ பதிவு இந்த வீடியோ தான். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து பயணிக்கலாம். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், சந்தோஷங்கள் என்ன வெளிப்பாடுகளாக இருந்தாலும் ஸோ அதை வந்துட்டு லீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடியில் வந்துட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கலாம். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ வீடியோவை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது என்னோடய கண்ணில் பட்ட முதல் குரல் இது தான். ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷனாக இருக்க போகுது. ஸோ நியூ இயர் ரெசல்யூஷனில் ஸோ வாழ்க்கையில் எவ்வளோ அடிகள் விழுந்தாலும் ஒரு சில அடிகள் வந்துட்டு நமக்கு ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்திகிட்டே தான் இருக்கும். ஸோ எங்கே வந்துட்டு நம்மளை மட்டம் தட்டுறாங்களோ, எங்கே வந்துட்டு வெறுத்து ஒதுக்குறாங்களோ, எந்த இடத்துல நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசும்போது தான் நமக்கு என்ன பண்ணும், ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஏற்படும். ஸோ அந்த வைராக்கியம், அந்த ஒரு குறிக்கோளை ஏற்படுத்துனது எனக்கு இந்த வருஷம்தான் அப்படிங்கிறது இந்த வருடம் எனக்கு நினைவுபடுத்திகிட்டே இருக்கும். இந்த வருடத்தில் நடந்த நினைவுகளும் வந்துட்டு எனக்கு நினைவு கூர்ந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறத இந்த வருஷம் வந்துட்டு எனக்கு நினைவுபடுத்திகிட்டே தான் இருக்கும். நான் சொல்கிறது வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அது உங்களோட ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் வந்துட்டு எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இன்னி யாராவது நம்மளை வந்துட்டு பேசினாலோ, புறந்தள்ளி பேசினாலோ, இல்லை வந்துட்டு ஏதாவது நம்ம கோவப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நடந்தாலோ அதை வந்துட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். ஏன் அந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்துலையே வந்துட்டு நம்ம நிற்கக்கூடாது, கேட்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு டெசிஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போதே இந்த டெசிஷனை எடுத்துட்டேன். ஸோ யார் நம்ம என்ன பேசினாலும் பேசாட்டாலும் ஓகே, நான் வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் என்னோடய லட்சியத்தை நோக்கியும், என்னுடைய வாழ்க்கையை நோக்கியும், என்னுடைய பையனுடைய வாழ்க்கை, என்னோடய பையனுடைய படிப்பு, ஸோ என்னோடய தலைமுறையை அடுத்த தலைமுறைக்கு நான் என்னவா விட்டுட்டு போகிறேன், நான் என்னவா வாழ்ந்து காட்ட போகிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்துட்டு என்னோடய மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய தலைமுறையை மாற்ற பாருங்கள். உங்களுடைய சந்ததியினருடைய வாழ்க்கை முறையை மாற்றுறக்கு என்னென்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த வருடம் தான் வந்துட்டு எனக்கு ஒரு பாடமாக கற்பிச்சிருக்கு.
இந்த ஒரு பாடத்தை தான் நான் எடுத்துகிட்டு அடுத்த வருடத்தில் வந்துட்டு நான் காலடி எடுத்து வைக்க போகிறேன். அடுத்த வருடத்தை நோக்கி பயணிக்க போகிறேன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தாட் என்னோடய மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷனாக நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு வந்துட்டு என்னோடய மைண்டில் என்னோடய மனசுக்கு என்னென்ன தோணியிருக்கோ அதை எல்லாமே டோட்டலாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அது உங்களோட தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எடுத்து என்னோடய மைண்டில் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு, கஷ்டங்கள் நடந்திருக்கு அப்படின்னாலே அதெல்லாம் விட்டுத்தள்ளு, நமக்கு யூடியூப் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு அதில் மைண்ட் செலுத்துவோம், கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நான் வந்துட்டு யூடியூப்பை நம்பி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். ஸோ நீங்கள்லாம் தான் அதுக்கு காரணம். உங்களை வந்துட்டு நான் மறக்கவே மாட்டேன். இந்த ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண அவங்கள வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது. அந்த 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது இருந்த ஒரு சந்தோஷம் இருக்கே, ஸோ அதுக்கு அளவே இல்லை. ஸோ அதே போல் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத என்னால் மறக்க முடியாது. ஸோ நிறைய பேர் நிறைய மோட்டிவேட்டடாக நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் ரொம்ப ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறைய இன்னுமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்குமே நன்றிகள். எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. ஸோ வரக்கூடிய வருடத்தை நல்ல வருடமாக மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்போம். ஸோ அடுத்த நிமிடம் நிரந்தரம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் இது. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வீடியோக்கு கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி. ஸ்கிப் பண்ணாமல் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறத ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் யார் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஸோ யார் பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஏன்னா வீடியோ வந்துட்டு பார்க்குறக்கு ஒரு பொறுமை வேணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன சப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்களாக தான் இருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பார்த்தாதுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நன்றிகள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எழுதியிருக்கீங்க, ஸோ எந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு உங்கள் மனசில் தோணுது, ஸோ அடுத்த வருடம் எதை நோக்கி பயணிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.